இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு அவர் சேனல் ராஜ் அண்ட் ராம். போன வாரம் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு 600 700 அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு சாட்டர்டே காலையில் 10 மணி ஆகுது. ஸோ இன்றைக்காச்சும் வந்துட்டு ஒரு 1000 ருபீஸ் ஏர்ன் பண்ணணும். ஸோ கம்பல்சரி 1000 ருபீஸ் ஏர்ன் பண்ணிட்டு தான் இன்றைக்கி போகணுன்ற ஒரு முடிவில் வந்திருக்கேன். பார்க்கலாம். காலையில் வந்ததுமே வந்துட்டு வீட்லேயே ஆன் பண்ணிட்டேன் ஆப்பை. ஸோ போர்ஸோவில் ஆர்டர் எடுத்துகிட்டு ஆதம்பாக்கத்தில் இருந்துட்டு பிருந்தாவன் நகர்லேருந்து பூந்தமல்லி பைபாஸ் நியூ பைபாஸ் வரைக்கும், சென்னை பைபாஸ் அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு இல்லையா, அது வரைக்கும். ஸோ ஃபுட் ஆர்டர் தான் இது. ஃபுட் டெலிவரி, ஃபுட் ஆர்டர் கிடையாது. போர்ஸோவில் ஃபுட் போட்டிருக்காங்க வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. ஸோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு நம்ம. ஸோ இன்றைக்கி கம்பல்சரி 1000 ரூபா எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணலாம். ஸோ இன்றைக்கி காலையில் வந்ததுமே ஆர்டர் எடுத்தாச்சு. ஸோ இன்றைக்கி பொழுது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆர்டர் முடிச்சுட்டு பைபாஸ்கிட்டே ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆர்டரே வரல. ஸோ அதனால் நெம்லிச்சேரி பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். ஸோ ஒரு அங்கேருந்து 5 kilometers நெம்லிச்சேரி. நான் இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த ஆர்டர் க்ளோஸ் பண்ணது வந்துட்டு பூந்தமல்லிக்கும் நெம்லிச்சேரிக்கும் நடுவில். ஸோ இந்த பைபாஸில் ஆர்டர் வருமா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் அங்கே கிளம்புறேன். அந்த ஆர்டர் வந்து பார்த்திங்கனாக்கா போர்ஸோவில் நமக்கு வந்தது 227 ரூபா, 230 ரூபா வந்திருக்கு. ஸோ 1/2 hour போயிடுச்சு. ஸோ அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஆர்டர் போர்ட்டரில் எடுத்துட்டோம். நெம்லிச்சேரியிலேருந்து திருமுல்லை வாயில் வரைக்கும். ஸோ 190 ரூபா போட்டிருக்காங்க. நமக்கு வர்றது 170 ரூபா, 165 ரூபா அந்த மாதிரி வரும். போயிட்டுருக்கேன். ஆர்டர் பிக் பண்ணிட்டேன். ஸோ இதுவும் சின்ன பார்சல் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. நான் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் 1 மணி நேரமாக 1.5 மணி நேரமாக ஆர்டரே இல்லை. அந்த திருமுல்லை வாயில் டெலிவரி முடிச்சுட்டு அங்கே ஒரு 1/2 hour நின்னா வரல. அதுக்கப்புறம் ரெடில்ஸ் வந்தேன், வரல. அப்புறம் ரெடில்ஸில் இருந்துட்டு மாதவரம் வந்தேன். மாதவரம் வந்ததுக்கப்புறம் மாதவரம் இன்டீரியர் உள்ளே இருந்துட்டு புளியந்தோப்புக்கு ஒரு ஆர்டர் ஒன்று வந்துச்சு, 130 ரூபா. சரி எடுத்துருவோம், இதையும் விட்டோம்னா நமக்கு வேறு வழி இல்லைன்னு சொல்லி எடுத்துட்டேன். நான் புளியந்தோப்பு போயிட்டோன்னா அதுக்கப்புறம் பாரிஸ் நம்ம எம்டியாக போயிட்டால் கூட பாரிஸ்லேருந்து ஆர்டர் விடும். ஸோ அதுக்காக நான் இந்த ஆர்டரை எடுத்துட்டேன். ஸோ 120 ருபீஸு. ஸோ ஏன்னா இன்றைக்கி 1000 ரூபாய்க்கு எப்படியாச்சும் க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தாக்கா, பட் 1000 ரூபா எப்படி எடுக்க போகிறேன்னு தெரியல. இது வரைக்குமே இதுதான் 3வது ஆர்டர். மணி 3 ஆகிடுச்சு. 10 மணிக்கு இன்றைக்கி 9:45 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 9:45 ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கி 3 மணி ஆகுது. இது வரைக்கும் 3வது ஆர்டர் தான் எடுத்துக்கிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இது என்னென்னா பைக்கோட சீட் கவர், காரோட சீட் கவர் ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. ரோப் போட்டு கட்டிட்டேன். ஸோ கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, ஓட்டுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இது ஆர்டர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஆர்டர் எடுத்துகிட்டு லைனில் வரேன் ஃப்ரெண்ட்ஸ். சொன்ன மாதிரியே நான் வந்துட்டு புளியந்தோப்பு முடிச்சுட்டு அடுத்தது நேராக மண்ணடி போயிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து எம்டியாக தான் போனேன் மண்ணடிக்கு. சரி பரவாயில்ல, அங்கே போனால் ஆர்டர் வரும்ன்ட்டு. ஏன்னா புளியந்தோப்பு போனால் சவுகார்பேட் ஆர்டராக போடுவாங்க. நமக்கு சவுகார்பேட் உள்ளே போகிறதுனாலே போகிறதுக்குள்ளே ஆர்டர் வேறு கேன்சல் பண்ணுவானுங்க. உள்ளே போகிற வழியும் கேவலமாக இருக்கும். ஸோ உள்ளே போயிட்டு வரத்துக்குள்ளே நம்ம டென்ஷன் ஆகிடும்னு சொல்லிட்டு மண்ணடி வந்துட்டேன். பட் ஆனால் பாருங்கள், மண்ணடி வந்து நிற்கிறேன், அப்போயும் சவுகார்பேட்டில் தான் ஆர்டரே வருது. சரி நீ எடுத்துட்டேன். இது 300 ரூபா வந்திருக்கு. நமக்கு வர்றது பார்த்திங்கன்னா இதில் ஒரு 260 அந்த மாதிரி வரும். சரி ஓகே, நீ எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இது ஒன்றும் பெரிய பார்சல் இல்லை, பேக்குள்ளே தான் வச்சுருக்கிறேன், சின்ன பார்சல் தான். ஸோ இது எடுத்துகிட்டு போய் டெலிவரி முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பட் இப்போது மணலியிலேருந்து எப்படியுமே வந்துட்டு எம்டியாக ரிட்டன் போகிற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா மணலியில் பொதுவாக ஆர்டர் வராது. மணலி நியூ டவுன், இது மணலி கூட ஆர்டர் வரும், நியூ டவுனில் ஆர்டர் வராது. நான் திரும்ப பாரிஸ்க்கோ இல்லை கொளத்தூருக்கோ இல்லை மாதவரமோ அந்த சைடு போனால் தான் ஆர்டர் வரும்.
ஸோ நம்ம பார்க்கலாம் எப்படி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு. நான் மோஸ்ட்லி மாதவரம் போகலான்னு தான் ஐடியா இருக்குது. ஏன்னா ஈவினிங் டைமில் மாதவரத்துலேயும் குளத்தூர்லேயும் கொஞ்சம் ஆர்டர் வரும். ஸோ நான் மோஸ்ட்லி மாதவரம் போய்ட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்டர் முடிச்சுட்டு மறுபடியும் நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்த ஆர்டர் எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மணலி நியூ டவுன்லேருந்து மாதவரம் போய்கிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு மணலியிலேயே அடுத்த ஆர்டர் எடுத்துட்டேன். ஸோ இது எங்கன்னா மணலியிலேருந்து ஜாஃபர்கான்பேட்டு போர்ட்டரில். இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட் ஆர்டர் மட்டும்தான் போர்ஸோவில் ஓட்டணும். அடுத்தது ஃபுல்லாக போர்ட்டர் தான் ஓட்டிகிட்ருக்கோம். ரேப்பிடோ சத்தத்தையே காணோம். ஒரு ரிங் கூட போகலை. ஆனில் தான் வச்சுருக்கேன் ஃபுல்லாகவே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சிட்டிக்குள்ளே போகிறதுனால முடிஞ்சால் நம்ம வந்துட்டு போர்ஸோலையோ இல்லை ரேப்பிடோலையோ அடுத்த ஆர்டர் அடிஷ்னலாக எடுக்கலாமான்னு பார்க்கலாம். ஏன்னா போர்ஸோவில் ஆர்டர் விழுந்துக்கிட்டே இருக்குது. பட் என்ன நமக்கு வசதியாக வரல, அதனால் எடுக்கலை. நம்ம இன்றைக்கி சாட்டர்டே முடிஞ்சதுன்னா இது ஜாஃபர்கான்பேட் போகிறோம் இல்லையா, அண்ணா நகர்லேயே எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். ஏன்னா அண்ணா நகர் சைடு போயிட்டு வெயிட் பண்ணோன்னாக்கா ஆர்டர் வரும். 2 ஆர்டராக எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ அதை ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் இன்றைக்கி 2 ஆர்டர் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் 1000 கிராஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஆர்டர் எடுக்க போய்கிட்டு இருக்கேன். இந்த ஆர்டர் எடுத்துகிட்டு பார்சல் என்ன சைஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஆர்டர் எடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் 2 ஆர்டர் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சொன்ன மாதிரியே போர்ஸோவில் ஒரு ஆர்டர் எடுத்துட்டேன். ஃபஸ்ட் எடுத்த ஆர்டர் வந்து போர்ட்டரில் மணலியிலேருந்து ஜாஃபர்கான்பேட் வரைக்கும். அது ஒரு சின்ன பார்சல் தான் கொடுத்தாங்க. ஸோ டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் தான் ஒரு சின்ன கவரில் போட்டு கொடுத்தாங்க. பேக்கில் வச்சுக்கிட்டேன். ஸோ அடுத்தது போர்ஸோவில் ஒரு ஆர்டர் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அயனாவரம் டு மடிப்பாக்கம் ராம்நகர். நம்ம வீட்டுக்கு அப்படியே வேலைச்சேரி போயிடுறது கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதனால் 2த்தையுமே எடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு அதை பிக்கப் பண்ணதும் சின்ன பார்சல் பார்த்தேன்னா, அதுக்கப்புறம் போர்ஸோவும் ரேப்பிடோவும் ஆன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ போர்ஸோவில் அயனாவரத்துலேருந்து போட்டிருந்தாங்க. எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு கஸ்டமருக்கு கால் பண்ணேன். வரத்துக்கு ஒரு 1/2 hour ஆகும், க்ளோஸ் பண்ணிடாதீங்க, கேன்சல் பண்ணிடாதீங்க அப்படின்னு. அவர் புலம்பி தள்ளுறாரு ஃப்ரெண்ட்ஸ். 2 நாளாக இந்த ஆர்டர் போட்டுட்ருக்கேன், யாரும் எடுக்க மாட்டேன்றாங்க. மடிப்பாக்கம்னாலே எடுக்க மாட்டேன்றாங்க. நீங்கள் நைட்டுக்குள்ளே எப்போ வேணாலும் வாங்கின எடுத்துக்கலாம், நான் அதை கேன்சலே பண்ண மாட்டேன், எடுத்ததே பெரிய விஷயம்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. அது ஆன்லைன் பேமெண்ட் வேறு. ஸோ யாரும் மடிப்பாக்கம்னாலே இந்த ரோட் டிராஃபிக்கு, மெட்ரோ ஒர்க் நடக்குது, ட்ரைனேஜ் ஒர்க் நடக்குதுன்றதுனால மடிப்பாக்கம்னு பேரை பார்த்தாலே யாரும் வரமாட்டேன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். மடிப்பாக்கம், நன்மங்கலம், கீழ்கட்டளை, மேடவாக்கம், இந்த 4 ஏரியாவுக்கும் வந்துட்டு பொதுவாக யாரும் வரவே மாட்டேன்றாங்க. ஏன்னா டிராஃபிக்னால. ஸோ இப்போ 2 பார்சல் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டெலிவரி ஜாஃபர்கான்பேட் போயிட்டு போர்ட்டரில் எடுத்ததை டெலிவரி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது தான் நம்ம வந்துட்டு போர்ஸோ டெலிவரி பண்ண போகிறோம். நான் இந்த ஃபஸ்ட் டெலிவரியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஆர்டரும் டெலிவரி முடிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். முடிச்சுட்டு கிளம்புறேன். ஸோ 8 மணி ஆகுது. ஸோ போதும், இன்றைக்கி இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம நினச்ச மாதிரி 1000 ரூபா டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம். ஸோ போர்ட்டரில் 770 ரூபா ஓட்டியிருக்கோம். ஸோ போர்ஸோவில் 460 ரூபா ஓட்டியிருக்கோம். ரெண்டும் சேர்த்தோம்னாக்கா நமக்கு வர்றது 1100 சில்லற வருது. ஸோ ப்ளஸ் வந்துட்டு டிப்ஸ் இன்றைக்கி நிறைய வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம குந்தமல்லி பைபாஸில் டெலிவரி பண்ணது ஒரு 25 ரூபா, திருமலை வாயிலில் டெலிவரி பண்ணது ஒரு 25 ரூபா, இப்போ கடைசியாக ஜாஃபர்கான்பேட்டில் ஒன்று பண்ணோம் இல்லையா, அதில் ஒரு 25 ரூபா, 75 ரூபா வந்திருக்கு. ஸோ மொத்தம் நமக்கு வந்திருக்க கேஷ் பார்த்திங்கனாக்கா 1250 கிட்ட வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்திங்கன்னா 250 பெட்ரோல் போயிடுச்சு அப்படின்னாக்கா 200 தான் வரும். இருந்தாலுமே 250 வச்சுக்கிட்டாலுமே நமக்கு வர்ற ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 1000 ருபீஸ் ஷார்ப்பாக ஏர்ன் பண்ணிட்டோம். இன்றைக்கி டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 1000 எதிர்பார்த்த மாதிரி முடிச்சிட்டோம். ஸோ பெட்ரோல்லாம் செலவெல்லாம் போக 1000 எடுக்கலாம் இந்த பிஸ்னஸில், இந்த வேலையில். ஸோ டெலிவரி ஜாப் பார்த்தோன்னா 1000 ருபீஸ் டெய்லி ஏர்ன் பண்ண முடியும். அதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.